உலகெங்கிலும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு எமது அன்பார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பகுத்துண்டு பல்லுயிரோம் முதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகு ஏற்றியான் என்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சமநீதி பேசிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவர் திருவள்ளுவரை தொழுது எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்களாத தமிழ் என்று சங்கேய முழங்கு என்று முழங்கிய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயலாளர் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி இன்றைக்கு ஒரு கவியரங்க நிகழ்ச்சிக்குள் நுழைகிறோம். உலக தாய்மொழி நாளையொட்டி ஒரு தொடர் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. கவியரங்கம், கருத்தரங்கம், பேச்சரங்கம், இசையரங்கம் எனெல்லாம் நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு கவியரங்கம் சங்கத்தமிழே வணக்கம் என்ற தலைப்பிலே கவிதை பாடுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா தொடர்ந்து நடத்தி வருகிற தொடர் நிகழ்ச்சியிலே இந்த நிகழ்ச்சியை நம்மோடு இணைந்து வழங்குகிறார்கள் ஜெர்மனி தமிழறி வானொலியுடைய அமைப்பினர். அந்த ஜெர்மனி தமிழறி வானொலியுடைய அமைப்பாளர்களாக இயக்குநர்களாக இருக்கக்கூடிய தமிழ்வேல் நைனை விஜயன் அவர்களுக்கும் தமிழ்ச்சுடர் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி விரைவில் ஜெர்மனி தமிழருவியிலே ஒளிபரப்பாக இருக்கிறது. இதே நிகழ்ச்சி சங்கத்தமிழ் தொலைக்காட்சி என்கிற ஸ்டெப் டிவியிலே ஒளிபரப்பாக ஆகியிருக்கிறது. அதை முன்னின்று நடத்துபவர் சங்கத்தமிழ் தொலைக்காட்சியுடைய மேலாண் இயக்குநராக இருக்கக்கூடிய சிவகாமி சக்கரசுந்தரம் அவர்களுக்கும் நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவிக்கும். இன்றைக்கு தொடங்கி இப்போது நடைபெறுகின்ற நிகழ்ச்சியிலே ஒரு தொடக்க பாடலை பாடுவதற்காக கவியரசி திரா விஜயா அம்மையார் அவர்கள் மயிலாடுதுறையிலிருந்து இணைந்திருக்கிறார்கள். ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியர், மிகச்சிறந்த கவிஞர், குழந்தை கவிதைகள் எழுதுவதிலே வல்லவர். இப்போது அவர் ஒரு பாடலை நமக்காக பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைக்கிறார்கள். வாருங்கள் திருமதி திரா விஜயா அவர்களே. அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். ஆன்றோர் அவையோர் அனைவருக்கும் வணக்கம் கூறி, உலக தாய்மொழி நாள் திருவிழாவின் தொடர்ச்சியாக இன்றைய கவியரங்கில் தொடக்க பாடல் பாட வாய்ப்பளித்த ஐயாவுக்கு நன்றி கூறி, தமிழே தமிழே வணக்கம் என்ற சித்தன் ஜெயமூர்த்தி அவர்களின் பாடலை பாடி தாய்மொழியை போற்றுகிறேன். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே தமிழரை இயக்கும். விழித்திடு விழித்திடு விழித்திடு, தமிழினமே தீயாய் விழித்திடு. வணங்கிடு வணங்கிடு வணங்கிடு, தமிழ் மண்ணை தமிழால் வணங்கிடு. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், செந்தமிழே உயிரில் இனிக்கும். பூமி பந்தில் முதலில் பூத்தோம், புரிந்து நீயும் பாடுபடு. உலகை உள்ளங்கையில் வைத்தோம், உண்மை அறிந்து உறுதியடு.
மூத்த இனமாய் முதலில் விழித்தோம், ஆண்ட இனமே எழுந்து விடு, இனி சிறகை விரித்து வானை அளப்போம், தரணியில் தமிழனை ஆளவிடு. கலம்பகம் பாடிய தமிழர் இலக்கியம் கணினியில் ஏறிய வளர்ச்சி, கலப்படமாக தமிழ்மொழி வளர்ந்தால் அதுவா மொழியின் புரட்சி. அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரியுது வளர்ச்சி. அலைபேசியில் அன்னை தமிழும் அழகாய் தெரியுது வளர்ச்சி. கைபேசி உரையாடல் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி. கைபேசி உரையாடல் கூட தமிங்கிலமாவது இகழ்ச்சி. கல்வி மொழியில் தமிழ் இல்லை, ஆட்சி மொழியில் தமிழ் இல்லை, அழுவல் மொழியில் தமிழ் இல்லை, சிலர் அயலார் மொழியே நம் தொல்லை. நீதி மொழியில் தமிழ் இல்லை, வீதி மொழியில் தமிழ் இல்லை, கோயில் மொழியில் தமிழ் இல்லை, பலர் வாயில் தமிழே நுழையவில்லை. தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே உலகின் தொடக்கம். தமிழே தமிழே வணக்கம், தென்தமிழே உயரில் இனிக்கும். தமிழே தமிழே வணக்கம், தமிழே தமிழே வணக்கம், தாய் தமிழே எங்கள் முழக்கம். தமிழே தமிழே வணக்கம், தென்தமிழே தமிழரை இயக்கும். தமிழே செந்தமிழே உயிரே வணக்கம். நன்றி. வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வணக்கம். மிக சிறப்பானது ஒரு பாடலை பாடினார்கள். இந்த பாடலை எழுதியவர் பெயர் கவி பாஸ்கர். வந்து ஜெயமூர்த்தி பாடலை பாடியவர். எழுதியவர் பெயர் கவி பாஸ்கர். மிக சிறப்பான ஒரு பாடலை பாடினீர்கள். நன்றி அம்மா. கவிதை வழங்க இருக்கிறார்கள். இப்பொழுது கவியரங்கம் தொடங்குகிற இந்த நேரத்திலே முதல் கவிஞராக நாம் அழைப்பது திருச்சியைச் சேர்ந்த திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்கள். திருமதி சரஸ்வதி ஐயப்பன் நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நெடுங்காலமாக பங்களிப்பில் அளித்து வருபவர். இப்போது அவருடைய முகங்களாறு, நம்முடைய முகங்களாறு நூலிலே கூட அவர் இணைந்திருக்கிறார். கவிஞரை அழைக்கிறோம். ஒரு சிறுகதை ஆசிரியர். பாருங்களாமா, பாருங்கள் திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்களே, வாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். நீலகண்டன் ஐயா அவர்களுக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் பூங்கா, இலக்கிய பூங்கா அளித்துள்ள வாய்ப்பிற்கு மிக்க நன்றி. இன்று ஜெர்மனி தமிழருவி வானொலியும் இணைந்துள்ளது எனது மிக்க மகிழ்ச்சியாக உள்ளது. அது மட்டுமல்ல, முதல் நிகழ்வாக சங்கத்தமிழே வணக்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு என்னை முதலாவதாக அழைத்து சிறப்பித்தமைக்கு எனது வந்தனங்களும் வணக்கங்களும். எனது பெயர் திருமதி சரஸ்வதி ஐயப்பன், திருச்சி. சங்கத்தமிழே வணக்கம். எந்த விஷயத்தையும் நன்றே செய், அதுவும் இன்றே செய், அது மட்டுமல்ல என்றும் சிறப்பாக செய் என்பது நமது வாக்காக இருக்க இப்பொழுது நாம் கவிதைக்குள் போகின்றோம். சங்கத்தமிழே வணக்கம். நானிலத்தில் நான் அறிந்த தமிழ்நாடும் தமிழும் விருந்தோம்பலில் உயர்ந்து வந்தாரை வாழ்த்தும் இனிமை நிறைந்ததாம் இனிய தமிழ். செந்தமிழ் தென்தமிழ் தின்தமிழ் சங்கத்தமிழ் என்றும் குறிஞ்சி முல்லை பாலை மருதம் நெய்தலென எங்கும் கண்டிடும் நற்றமிழ். குறவஞ்சியின் கொஞ்சும் தமிழோ கொண்டல், குறவஞ்சியின் கொஞ்சும் தமிழோ கொண்டல். மலைநாடெங்கும் சோழையாம் கற்ற தமிழ், அகஸ்தியரும் தொல்காப்பியரும் வளர்த்த தமிழ். வள்ளுவனும் பாரதியும் கம்பனும் கண்ட காவியத் தமிழ்.
காவிரி தென் பெண்ணை பாலாரென பொன்னி நதியாய் அருவியெனக் கொட்டும் ஆரவாரமாம் முத்தமிழ் மூவேந்தர்கள் காலத்தில் எழுச்சியாம் சங்கத்தமிழ் முத்தமிழ் மன்றங்களாய் சங்கம் வளர்த்த தமிழ் திருமுருகாற்றுப்படை பரிபாடலென விரிந்து வளர்ந்த தமிழ் அன்பே சிவமென உரைத்த திருமூலர் தமிழ் விழுதனப் பற்றிட விசையொலிக்கும் ஆலமரமாம் வண்டமிழ் விழிதனப் பற்றிட விசையொலிக்கும் ஆலமரமாம் வண்டமிழ் மூதாதையரின் மூத்த தமிழ் முத்துக்கள் சிந்து பாடிட சந்தம் சீரென உற்ற தமிழ் மரபு புதுமையென மாற்றங்கள் வந்த தமிழ் கவி பாடும் கவிஞர்களுக்கு ஊருணி ஊற்றாம் தமிழ் கவிப்பாடும் கவிஞர்களுக்கு ஊருணி ஊற்றாம் தமிழ் தேனிலூரிய பலாச்சுளையாய் இனிக்கும் தமிழ் கற்றோருள்ள சபைதனில் மற்ற மொழிக்கும் இடமளிக்கும் தூய மனம் கொண்ட வெள்ளை தமிழ் தூய மனம் கொண்ட வெள்ளை தமிழ் சருகாய் உதிர்ந்திடாது சாகாவரம் பெற்று சிறப்புற தரணி எங்கும் சிறப்புற்றாள் சுகமாகும் சங்கத்தமிழே வணக்கம். வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் எனது அன்பு வந்தனங்களும் வணக்கங்களும். அன்புடன் நட்புடன் திருமதி சரஸ்வதி ஐயப்பன், திருச்சி. மிகவும் சிறப்பம்மா. உடல்நிலை சரியில்லாத சூழ்நிலைகளும் இவ்வளவு நேரம் பொறுமையாக காத்திருந்து சங்கத்தமிழே வணக்கம் என்ற தலைப்பிலே கவிதை வழங்கிய திருமதி சரஸ்வதி ஐயப்பன் அவர்களுக்கு நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியிலே பங்கேற்று வருபவர் நல்லதொரு சிறுகதை ஆசிரியர், பல வார இதழ்களிலே கதைகள் எழுதியிருக்கிறார். நன்றி அம்மா, நன்றி அம்மா, நன்றி. உங்களுடைய கவிதைக்கு நன்றி. அடுத்து வருகிறார் கவிஞர் திருமதி க தமிழ்ச்செல்வி, தேனியிலிருந்து. இவருடைய கவிதைகள் எல்லாம் தொகுத்து நூலாக வெளியிட்டிருக்கிறார்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் நீண்ட காலமாக பயணித்துக் கொண்டிருக்கிறார். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி தமிழ்ச்செல்வி அவர்களே, வாருங்கள். தமிழ் வணக்கம். நான் தமிழ்ச்செல்வி, தேனி. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களை வணங்கி அவருடன் இணைந்து செவ்வனே தமிழ் தொண்டு புரியும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் செருமணி தமிழருவி வானொலி நிலையத்தாருக்கும் ஸ்டெப் தொலைக்காட்சி நிலையத்தாருக்கும் வணக்கத்தையும் நன்றியையும் கூறிக்கொண்டு, தாய்மொழி நாளாம் இந்நாளில் தாயே தமிழே வணக்கம் என்று கூறி இக்கவிதையை வாசிக்க விடுகின்றேன். தாய்மொழியாம் தமிழ், செம்மொழியாம் நம் தமிழ் மொழி, வம்பர்கள் இல்லா பொன்மொழி, பொங்கல் பொங்க கை முதல் நாள், தாய் தமிழ் போற்றும் தமிழர்க்கு புத்தாண்டு, இத்தரை வாழுதற்கு வழி சொல்லும், எத்திக்கும் புகழ் மணக்கும் தமிழணங்கு, வந்தாரை வாழ வைக்கும் தமிழரிடம், வாழ்வாங்கு வாழுதற்கு குரல் உண்டு, போற்றுவோம் என்னாலும் தமிழ் உண்டு, அமிழ்தம் பருகினால் உயிர் நீங்காதென்பர், தமிழ் அமுதம் பருகினால் எழுமை எழுபிறப்பும் உயிர் வாழ்வர், விருந்துக்கும் மருந்துக்கும் பெயரான தமிழ் அமுதே, நின்னை முதல் மொழியை கற்கையிலே பெருந்திறப்பே, அயல் மொழியை முதல் மொழியை கற்கையிலே அலைகின்றார், புரியாது பாடங்களை கற்கின்றார், பண்பாட்டு சாகரமாம் நம் தமிழை கற்றிட்டால் நாம் விரும்பும் துறையில் மேம்படலாம். பண்பாட்டு சாகரமாம் நம் தமிழை கற்றிட்டால் நாம் விரும்பும் துறையில் மேம்படலாம். ஆதலினால் வாருங்கள் தமிழ் கற்க, பூதகுடல் போகும் முன்னே நிலம் காக்க, இம்மாநிலம் காக்க, எழுந்திடுவீர் வாழ்ந்திடுவீர் தமிழர்களாக, வாழ்வாங்கு வாழுதற்கு தமிழ் கற்பீர், வாருங்கள் தமிழ் கற்போம். வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம். கவிஞர் க தமிழ்ச்செல்வி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா, தேனி. ஆட்சி மொழியிலும் நீதிமொழியிலும் கல்வி மொழியிலும் தமிழ் இன்றைக்கு
நிறைவாக இருக்கிறதா என்று சொன்னால் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதில் தான் இல்லை. பேச்சு மொழியிலாவது இருக்கிறதா என்று சொன்னால் நிறைய ஆங்கில சொற்களை கலந்து கலந்து பேசும். போகிற போக்கை பார்த்தால் இவர்கள் பேசுகிற பேச்சிலே முன்பு ஆங்கில சொற்களை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டியது, இப்போது தமிழ் சொற்களை தேடி தேடி கண்டுபிடிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு நம்முடைய இன்றைய சமூகம் சென்று கொண்டிருக்கிறது. அது இன்னமும் ஆங்கிலத்துல பேசினா அறிவாளி நினைச்சுக்கிறாங்க. உண்மை அப்படி கிடையாது. தமிழ் செல்வி போன்றவர்கள் எல்லாம் தொடர்ந்து தமிழ் பணியாற்றுவதில் தன்னுடைய தலையாய பணியாற்றுவது. நம்முடைய நிகழ்ச்சிகள் பலவற்றிலும் கலந்து கொண்டு சிறப்பித்தவர்கள். சமீப காலத்திலே அவர்கள் வீட்டிலே பேரன் பேத்தி எல்லாம் பிறந்ததால் கொஞ்ச நாள் வராமல் இருந்தார்கள். என்றாலும் மீண்டும் வந்து விட்டார்கள். வணக்கம் அம்மா, மகிழ்ச்சி. உங்களுடைய மிக நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திப்பதே மகிழ்ச்சி அடைகிறேன். அடுத்ததாக வருபவர் கவிஞர் அருணா அவர்கள். பந்தநல்லூரிலிருந்து இணைந்திருக்கிறார். பாருங்கள் கவிஞர் அருணா அவர்களே, நம்முடைய சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவுக்கு இன்றைக்கு புதியதாக வந்திருக்கிறார். அவரை வருக வருக என்று வரவேற்கிறோம். வாருங்கள் திரு அருணா அவர்களே, வாருங்கள். வணக்கம். வணக்கம். எனது பெயர் இயற்பெயர் அருணா ஜடேசன். கவிஞர் அருணா என்ற பெயரிலே எழுதி வருகிறேன். நான் தமிழ்நாடு கிராம வங்கியில் முதன்மை மேலாளராக பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். தற்பொழுது கும்பகோணம் அருகிலுள்ள பந்தநல்லூரில் வசித்து வருகிறேன். சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக பழைய மாணவர்கள் நடத்துகிற முதல் மொழி என்கின்ற கூட்டமைப்பிலே அங்கத்தினராக இருக்கிறேன். திருப்பனந்தாள் அறிவியல் வளர்ச்சி இயக்கத்தினுடைய செயலாளராகவும் இருந்து வருகிறேன். கவிதைக்கு செல்வோம். தன்னை எனக்குள் தருவித்து என்னை எனக்கு அறிவித்த அன்னை தமிழை அடிபணிந்தேனே, தமிழ் கூறும் நல்லுலகை தலைவணங்கி மகிழ்கின்றேன். சங்கத்தமிழே வணக்கம். கன்னியாய் இருந்தும் கவின்மொழி பலவும் பெற்றவள் தமிழல்லவா, கன்னியாய் இருந்தும் கவின்மொழி பலவும் பெற்றவள் தமிழல்லவா, என்றும் கன்னி தாய் அல்லவா, இலக்கண சட்டகம் இலக்கிய பெட்டகம் இருபெரும் கண்ணல்லவா, தமிழும் காவிய பெண்ணல்லவா, உலகினில் முதல் மொழி உயர்வினில் செம்மொழி உளவிடும் உயிரல்லவா, நந்தம் உணர்வின் உரமல்லவா, அந்நிய மொழியால் அழிக்கவும் இயலா நுண்ணிய மொழி அல்லவா, வாழ்வில் பின்னிய மொழி அல்லவா, இருக்கும் இறைமொழி சிறப்பின் நிறைமொழி உருக்கும் தமிழல்லவா, உணர்வை பெருக்கும் இமிழல்லவா. சுணக்கம் கொண்டு நீ பிணக்கும் செய்திடில் தமிழும் மலர்ந்திடுமா, நாளை கமழும் மனம் வருமா, கசடர கற்றுமே காட்டுக பற்றுமே கனிமொழி இனிக்காதா, நெஞ்சம் பதற்றமே தணிக்காதா, புதியன ஆக்கிடு புதுமை தேக்கிடு பதியுமே நற்சிந்தனை, உலகம் அறியுமே உன் சிந்தனை, குளிரரை விட்டு நீ வெளியிலே வந்திடு தென்றலை சுவாசிக்கலாம், இயற்கை கன்றலை நேசிக்கலாம், நாளை சரிதமும் நலமுடன் அமையும் நற்றமிழ் பயில வேண்டும், தாயின் தவமடி துயில வேண்டும், தமிழ்மொழி காத்திட தமிழ் வழி பூத்திட ஆய்வினை செய்க நீயும் வெற்றி வீரனாய் எழுக நீயும், தாய்மொழி காத்திட தமிழ் வழி பூத்திட ஆய்வினை செய்க நீயும் வெற்றி வீரனாய் எழுக நீயும். நன்றி, வணக்கம். தமிழ் மொழி சிரித்திட தமிழர்கள் வாழ்வு சிரித்திட அருமையாய் ஒரு கவிதை தந்தார் பந்தநல்லூரை சேர்ந்த கவிஞர் அருணா அவர்கள். தன்னை பற்றி மிக சிறப்பாக பல்வேறு அமைப்புகளிலே தான் இருந்து வருவதை குறிப்பிட்டார்கள். ஐயாவுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரத்தில் முதலாக இணைந்து கொண்டிருக்கூடிய
கவிஞர் அருணா அவர்களை நாம் வரவேற்கிறோம். தொடர்ந்து நிகழ்ச்சியில பங்கேற்க வேண்டும் என்று வேண்டுகோள் வைக்கிறோம். மிகவும் நன்றி ஐயா, நிகழ்ச்சியில கலந்து கொண்டு கவிதை வழங்கியதற்காக. தொடர்ந்து திருமதி கவிஞர் ரமணி பாலசாமி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். ஒரு பாடலை பாடுகிறார்கள், வாருங்களாம். அனைவருக்கும் வணக்கம். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஐயா திருவள்ளுவரையும் பாரதிதாசன் ஐயாவையும் வணங்கி, நடத்துனராம் சங்கத்தமிழின் சிங்க தமிழனாம் நீலகண்ட தமிழன் ஐயாவி அவருடைய செயல்களை நிகழ்ச்சிகளை எல்லாம் வாழ்த்தி வணங்கி கவிதைக்கு போகிறேன். இந்த கவிதையை ராகத்தோடு பாடுறதுக்கு விருப்பப்பட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எழுதி பாடுகிறேன். தன்னே தன்னே அம்மா தன்னே நன்னே தானே நன்னே தன்னே அம்மா தன்னே நன்னே தானே நன்னே தன்னே. எங்க சங்க தமிழே தங்க தமிழே என் தாய் தமிழே வணக்கம் அம்மா. அம்மா தாய் தமிழே வணக்கம் அம்மா. எங்க பொண்ணு தமிழே பூவான தமிழே எல்லா உலகம் பூரா பேசுகிற கன்னி தமிழே. தாய்மொழி நாள் திருவிழாவாம், உலக தாய்மொழி நாள் பெருவிழாவாம். தமிழிலே தாய்மொழியாம், பிழையின்றி பேசிடுவோம். செந்தமிழ் மொழியையே பிறமொழி கலவாமல் பாடிடுவோம். தங்க தமிழே தங்க தமிழே என் தாய் தமிழே வணக்கம் வணக்கம் அம்மா. தமிழினத்தின் சிறப்புகளை தமிழியக்க பெருமைகளை தினந்தோறும் உணர்த்திடுவோம். பெரும் உழவர்களை வாழ்த்திடுவோம். சங்க தமிழே தங்க தமிழே என் தாய் தமிழே அம்மா வணக்கம் அம்மா. காதினிலே குண்டலியாம், கழுத்தினிலே மணியாரமுமாய், கையினிலே வளையாபதியா, காலினிலே சில காப்புயமாம் சிலப்பதிகாரமம்மா. ஆக நானோரும் புக நானோரும், ஆக நானோரும் புற நானோரும், அள்ளி 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 புட்டிக்கலாம் புட்டிக்கிட்டா தமிழ் தாய். எங்க அள்ளி அள்ளி புட்டிக்கிட்டா தமிழ் தாய். ஏ தமிழே தங்க தமிழே என் தாய் தமிழே அம்மா வணக்கம் அம்மா. அம்மா தாய் தமிழே வணக்கம் அம்மா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. பிறமொழி கலவாமல் பாடிடுவோம். பாடலின் வழியாக வைத்தார்கள். தமிழின் பெருமைகளை எல்லாம் சொன்னார்கள். ஐம்பெரும் காப்பியங்களை அணிகலனாக அணிந்திருப்பதை சொன்னார்கள். அகநானூறு புறநானூறு என்றெல்லாம் இந்த பாடலின் வழியாக மிக சிறப்பாக ஒரு பாடலை கொடுத்தார்கள். நன்றி அம்மா. அடுத்ததாக வருகிறார் கவிஞர் திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்கள். புஞ்சை புளியம்பட்டி ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்தவர்கள். பள்ளி ஆசிரியராக இருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார்கள். பாருங்களாம். வாருங்கள் திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அவர்களே, வாருங்கள், கவிதை தாருங்கள். தாயாம் தமிழை போற்றி வளர்க்கும் தகை சார்ந்த அறிஞர் பெருமக்களே, தமிழை உலகெங்கும் இசை, கவிதை, இயல், நாடகம் என கதைகளாலும் புதினங்களாலும் சிறப்பு மிகு சொற்பொழிவுகளாலும்
புலவர்களால் படைக்கப்பட்ட நூல்களை இக்காலம் எக்கால தலைமுறைக்கும் அறியும் வண்ணம் எடுத்து எம்பி தமிழ் மொழி பற்றி வளர்க்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் திரு கலைமாமணி தமிழ்ச்செம்மல் திரு நீலகண்டன் ஐயா அவர்களுக்கு வணக்கம். தமிழ் இலக்கிய பூங்காவின் விலைமதிக்க முடியா பெரும் வைரம், மாணிக்க, முத்து, பவழம், தங்கம் நிகர் கவிஞர் பெருமக்களுக்கும் இப்பெருமை மிகு பூங்காவில் எனக்கு வாய்ப்பளித்து தங்க மனங்களுக்கும் என் பணிவான வணக்கம். தாயே தமிழே வணக்கம் எனும் தலைப்பில் எனது கவிதையை வழங்குகிறேன். அமுதின் சுவையே அன்னை தமிழே, திகட்டா தேனே தெள்ளமுதே தமிழே, அலைகடலின் ஆர்ப்பரிப்பே, ஆழ்கடலின் பொக்கிஷமாய் தரணிக்கு கிடைத்த நிதியே, தாயே நின் தங்க மேனிக்கு வானவில்லின் வர்ணஜாலமாய் வானமே ஆடையாம் ஐம்பெரும் காப்பியங்களே, தாயே நின்னை அலங்கரிக்கும் ஆபரணங்களாகும். முக்கூடல் நகரமா மாமதுரையிலே, தாயே முச்சங்கத்தால் தாளாட்டி சீராட்டி வளர்ந்தவளே, இலக்கியம் இலக்கணம் இசை கவிதையாம் மலர்களால் நித்தம் தாயே நினை துதித்து தரணியே தமிழே என வணங்கிடவே, திக்கெட்டும் நின் புகழ் பாடி துதித்திடவே, என் சங்க ஆன்றோரும் சான்றோரும் என்றும் தாயே தமிழே நின் தாழ் பணிந்து வணங்குகிறோம். வானும் கடலும் வையமும் உள்ளவரை தாயே நின் புகழ நிலைத்திட வாழ்த்தி வணங்குகிறோம். நன்றி ஐயா. தாயே தமிழே வணக்கம் என்று கண்ணுகளில்லா கல்வி தந்தார். சிறப்பம்மா திருமதி ராஜேஸ்வரி குமார். நன்றி. ஏற்கனவே ராஜியின் கவிதைகள் என்ற ஒரு கவிதையை வெளியிட்டிருக்கிறார்கள். விரைவிலேயே மார்ச் 10ஆம் தேதி அன்று கோவையில் நடைபெறுகிற நிகழ்ச்சியிலே அம்மையார் எழுதிய கடவுளின் கை என்கிற கவிதை நூல் வெளியிடப்பட இருக்கிறது. அனைவரும் அந்த நிகழ்ச்சியில் நேரடியாகவும் கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று திருமதி ராஜேஸ்வரி குமாரசாமி அம்மையாருடைய சார்பிலே ஒரு வேண்டுகோளை வைத்து கவிதைக்கு நன்றி பாராட்டுகிறோம். அடுத்து வருகிறார் கவிஞர் சத்தியவதி. வாருங்கள் சத்தியவதி அவர்களே, வாருங்கள். அவையில் நிறைந்திருக்கும் ஆன்றோர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். சங்கத்தமிழே வணக்கம். ஆ என்று வாய் திறந்தால் உயிரெழுத்தாகி நின்றாய், இம் என்று முணங்கினாலும் மெய்யெழுத்து ஆனாய், உயிர்மெய் அதனோடு குறில்நெடில் என்றாய், வல்லினம் மெல்லினம் இடையினம் சேரா ஆயுதம் ஆனாய், வரி வடிவத்தை உணர்த்தவே எழுத்திலக்கணம் ஆனாய், சொல்லோ எழுத்துக்கள் சேர்ந்த பொருளானாய், எண்ண முடியா இலக்கண இலக்கியங்களானாய், முன் தோன்றிய மூத்த குடியாய் முதல் மொழியாய், ஆழி பேரலையை எதிர்த்த வீர தமிழானாய், சங்கம் வைத்த புலவர்களின் வளர்த்தமிழானாய், ஆழி கடந்த அயல் நாட்டவரும் போற்றி விரும்பும் தமிழாய், தாய் தந்த தாளாட்டிலே செவிக்கு உணவாய், தோழிகளின் விளையாட்டிலே கொங்கு தமிழாய், மங்கள விழாக்களிலே வாழ்த்து தமிழாய், இறைவனின் திருவடிகளிலே வழிபாட்டு தமிழாய், பாமரரும் பணியிடையே இளைப்பார ஏட்டிலே எழுதாத வாய்மொழி இலக்கியமாய், கன்னித்தாயாய் இளமை மாறா கணினி தமிழாய், திக்கெட்டும் புகழ் மணக்கும் தமிழ் தாயை வணங்குகிறேன். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிறப்பான கவிதை எழுதிடலாமா? திருமதி சத்தியவதி குமார் தான் உங்க பேரு? ஆமாங்க ஐயா, சத்தியவதி குமார், திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் சத்தியவதி கவிஞர் சத்தியவதி குமார் அவர்கள். இவருடைய கவிதைகள் எல்லாம் அடங்கிய நூல் கூட வருகிற 10ஆம் தேதி வெளியிடப்பட்டிருக்கிறது. மகிழ்ச்சி அம்மா. நன்றிங்க ஐயா. நன்றி அப்பா. அடுத்ததாக இந்த கவியரங்கில் கலந்து கொள்வதற்காக சீர்காழி புத்தூரில் இணைந்திருக்கிறார் திருமதி ரேவதி கணேசன். திருமதி ரேவதி கணேசன் முதல் வளர்கிற கவிஞர் என்றாலும் சிறப்பாக பங்களிப்புகளை சங்கத்தமிழிக்க பூங்காவில் வழங்கி கொண்டிருக்கிறார். வாருங்கள் திருமதி ரேவதி கணேசன் அவர்களே. வணக்கம்ப்பா. உங்களுடைய கவிதையை தாருங்கள். இந்த அவையில் கூடியிருக்கும் அனைத்து அன்பு தமிழ் உறவுகளுக்கும் எனது பணிவான வணக்கம்.
கவிதை படைத்திருக்க அனைத்திற்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் திரு நீலகண்டன் ஐயா உங்களுக்கும் கவிதை படைக்க வந்திருக்கும் அனைத்து அன்பு தமிழ் உறவுகளுக்கும் எனது வணக்கத்தை கூறி, தாயே தமிழே வணக்கம். தாயே தமிழே நீ என்னுள் என்றும் என் உயிர்நூல் வந்த தமிழே என் தாய்மொழியும் நீயே. நான் முதலில் பேசியது உன்னைத்தானே, நான் சாகும் வரை பேசுவதும் உன்னையே. என் நாவினில் நிதம் உலவுவதும் நீயே, என் மூச்சோடு உருவாடுவதும் நீயே. நான் முதலில் எழுதியதும் உன்னைத்தானே, என் நாவால் செந்தமிழ் உன்னை என்றென்றும் சப்புகிறேன். என் அம்மா எனக்கு முதலில் காட்டியதும் உன்னைத்தான். நான் பள்ளியில் படிக்கும் பொழுது உன்னாலேதான் கவிதை எழுத கற்றுக்கொண்டேன். நான் நேசிப்பதும் தாய்மொழி உன்னைத்தான். மொத்தத்தில் நான் என்றென்றும் சுவாசிப்பதே உன்னைத்தான். வாழ்க தமிழ், வளர்க பாரதம் என்று கல் தோன்றா மண் தோன்றா காலத்தில் இருந்து முதலில் தோன்றிய மொழியே நீயே. தமிழுக்காக தலைவணங்கும் அகில உலகமும் மூத்த மொழியாகிய தமிழ் மொழியே நீயே. உயிரினின் கலந்த உருவான உன்னதமே செம்மொழியான தமிழ் மொழி நீயே. இன்னல் நீக்கி இளமை வளர்க்கும் இளமை காக்கும் இன்ப மொழி நீயே. இலக்கணமாக தோன்றிய தமிழ் மொழியே, ஐஞ்சரு காப்பிய வடிவில் வந்து முதலில் தோன்றிய தாய்மொழியே நீதான். தாய்மொழி என்று தமிழ்மொழி என்று சொல்வதை விட மொழிகள் தாய்மொழி என்று சொல்வோம். இந்த அரிய வாய்ப்பினை கொடுத்த அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சீர்காழி புத்து ரேவதி கணேசன். நன்றி, வணக்கம். சிறப்பு அம்மா, சிறப்பு. சீர்காழி புத்தூரை சேர்ந்த திருமதி ரேவதி கணேசனுக்கு அருமையான ஒரு கவிதை கொடுத்தார்கள். ஆனால் சில வேடிக்கையான சில கருத்துக்கள் தப்பாக எடுத்துக்கொள்ளுங்க. இவங்க தமிழர். அப்பா அவங்க வீட்டுல முதல்ல தமிழ் தான் பேசியிருப்பாங்க. தாயே உன்னைத்தான் நான் முதலில் பேசியேன், உன்னைத்தனமா பேச முடியும். தமிழ் மொழி உங்க தாய்மொழி, அதான் பேசிருக்கீங்க. அப்புறம் என்னன்னு சொன்னாங்க, கல்லூரியில படிக்கிறப்ப இந்த முதலாக கவிதை எழுதுங்க. ஆமா, தமிழ் தானே படிச்சு, அப்ப தமிழ் தான் கவிதை எழுதுங்க. ஆமாப்பா, சிறப்பு. அருமையான கவிதை, இயல்பான கவிதையாக இருந்தது. இயல்பான கவிதையாக இருந்தது. மொழி மீது இருக்கக்கூடிய பற்று, மொழி மீது இருக்கக்கூடிய ஒரு பாசம், அன்பு, காதல் ஒரு தாயின் மீது இருப்பதை போல அந்த கவிதையை தமிழுக்காக எழுதியிருந்தார்கள். இந்த கவிதைகளே சில வார்த்தைகளை மட்டும் எடுத்துவிட்டால் இது தாய்க்கும் பொருந்தும் தமிழுக்கும் பொருந்தும் என்பதாக அந்த கவிதை அமைந்திருக்கு. ஒருவேளை அம்மா கொண்டு தமிழை பற்றி எழுதினாரா இல்ல தமிழை நினைத்துக் கொண்டு அம்மாவை பற்றி எழுதினாரா என்று தெரியவில்லை. மகிழ்ச்சி அம்மா, சிறப்பு. மொழியே தமிழே முகிலே நிலவே, மொழியே தமிழே முகிலே நிலவே, விழியே அழகே, விழியே அழகே, விரைவே, அழிவே இலையே உனதே எழிலே, அழிவே இலையே உனதே எழிலே, இதமே கலையே கலனே கனை என்று ஒரு வெண்பாடு. மொழியே தமிழே முகிலே நிலவே, விழியே அழகே, விழி பார்க்கின்ற அழகே, விரைவே, நான் விரும்பக்கூடியவர் தமிழை பார்க்க, அழிவே இலையே உனதே எழிலே, இதமே கலையே கலனே கனை என்கிற ஒரு வெண்பாவை இடையிலே ஒரு இடைச்சர்களாக செருகிவிட்டு அடுத்து வருகிறார் கவிஞர் சீதா கலியபெருமாள் அவர். காரைக்காலில் திருமதி ரேவதி கணேசன் மூலமாக நமக்கு அறிமுகமானவர் திருமதி சீதா கலியபெருமாள் அவர்கள், காரைக்கால் மாவட்டத்தில். பாருங்கள் பாருங்கள் திருமதி சீதா கலியபெருமாள். வணக்கம், கேக்குதா? உங்கள் கவிதையை தாருங்க. பாருங்க. வணக்கம், கேக்குதா? நீலகண்டன் அவர்களுக்கும் பெரியோர் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். தாயே தமிழே வணக்கம். இப்போது என் கவியை பாடுகிறேன். அன்னையாய் தந்தையாய் அமைந்த தமிழே, அழகாய் திகழ்ந்தே வாழியவே, மூச்சிலும் பேச்சிலும் நிறைந்த தமிழே, சிறந்தே செழித்தே வாழியவே, நம் மண்ணிலும் விளைந்த முத்தமிழே, நற்றமிழே நீயே வாழியவே, கண்ணிமை போன்று கன்னி தமிழே, பொன்மணியாய் நீடூழி வாழியவே, கொஞ்சம் குழந்தையாய் தவழும் தமிழே, நெஞ்சிலே தஞ்சமாய் வாழியவே, நதியிலே நீரிலே நெகிழ்ந்த தமிழே,
தெளிந்த தெல்லமுதே வாழியவே. பசுவின் நாவிலே பழகிய தமிழே பாங்காய் ஓங்கியே வாழியவே. மரமாய் வரமாய் வளர்ந்த தமிழே மலராய் மணமாய் வாழியவே. மகளும் வாழ்த்தும் வண்ண தமிழே எங்கும் நிறைந்தே வாழியவே. வள்ளுவமும் வள்ளலாரும் வகுத்த தமிழே வாழ்வினிலே உயர்வினிலே வாழியவே. பாரதியும் பாவேந்தரரும் பாடிய தமிழே பாரினிலே சிறந்தோங்கி வாழியவே. குன்றாய் நன்றாய் நின்ற தமிழே வணங்கி மகிழ்கிறேன் வாழியவே. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். திருமதி சீதா கலை பெருமாள் அவர்கள் தொடர்ந்து சென்னையில அகில இந்திய வானொலியிலே பல நிகழ்ச்சிகளில் பங்கேற்று வருபவர். இன்றைக்கு நம்முடைய கவியரங்க நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பித்தற்காக உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சிறப்பு உத்தரமேரூர் கவிஞர், உத்தரவாதமான கவிஞர். உத்தரமேரூர் கவிஞர் உத்தரவாதமான கவிஞர். உத்தரவாதம்னா எந்த கவியரங்கம் சொன்னாலும் அதுக்கு நிறைவாக ஒரு பாடலை எழுதி கொண்டு வந்து சிறப்பாக படித்து வரக்கூடிய உத்தரவாதம் உள்ள கவிஞர் உத்தரமேரூர் கவிஞர். உத்தரவாதமான கவிஞர். பத்திரமாக தமிழை பட்டா போட்டு வைத்துக் கொண்ட தமிழர். பத்திரமாக தமிழை பட்டா போட்டு வைத்துக் கொண்ட கவிஞர். தக்கோலம் பிறந்த கவிஞர் ஜனநாதன் என்ற பெயர் கொண்ட கவிஞர். கங்கை மணாலன் என்கிற பெயரிலே சென்னை வானொலியிலே பல்வேறு மெல்லிசை பாடல்கள் வழங்கிய கவிஞர். தங்கத்தமிழருவி என்ற நூலை வெளியிட்ட கவிஞர். பன்முக பார்வை என்ற நூலை வெளியிட்ட கவிஞர். பாதை வகுத்திடு என்ற நூலை வெளியிட்ட கவிஞர். வாருங்கள் ஐயா, உங்கள் கவிதை. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுதும் செயலராம் பாவேந்தரை வணங்கியும் நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட குழுவிற்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் மற்றுமுள்ள அனைவருக்கும் என் வணக்கம். உலக தாய்மொழி நாள் கவியரங்க நிகழ்வில் வணங்குவாம் சங்கத்தமிழே எனும் தலைப்பில் என் கவிதையை வழங்குகிறேன். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர். வணங்குவாம் சங்கத்தமிழே. வெல்லும் தமிழ் வெள்ளத்தமிழ், சொல்லும் தமிழ் சுவைக்கும் தமிழ், எங்கும் தமிழ் எதிலும் தமிழே என்றும் பொங்கும் தமிழ் புகழும் தமிழ். வணங்குவாம் சங்கத்தமிழே. சொல்லுகின்ற பொருளாக சொல்லுகின்ற சொல் இருந்தால், சொல்லுகின்ற சொல் இருந்தால் வெல்ல வைக்கும் தமிழே. இதை மனமதிலே கொண்டு நன்கு வணங்குவாம் சங்கத்தமிழே. எழுதுகின்ற எழுத்தெல்லாம் விழுதாக இருந்திட்டால் பழுதின்றி படைத்திடும் தமிழே என்றும் இணக்கமுடன் இணைந்தென்றும் வணங்குவாம் சங்கத்தமிழே. வள்ளுவரின் திருக்குறளை உள்ளத்திலே பதித்திட்டால் சொல்லனா சுக வைக்கும் தமிழே. வள்ளுவரின் திருக்குறளை உள்ளத்திலே பதித்திட்டால் சொல்லனா சுகம் வைக்கும் தமிழே. இதை வாழ்க்கையிலே கடைபிடித்தே வணங்குவாம் சங்கத்தமிழே. பாரதியின் பாட்டை நன்கு சாரமாய் பதித்திட்டால் வீரம் என்றும் விளைத்திடுமாம் தமிழே. தமிழ் இனமெல்லாம் இணைந்துத்தான் வணங்குவாம் சங்கத்தமிழே. தமிழ் இனமெல்லாம் இணைந்துத்தான் வணங்குவாம் சங்கத்தமிழே. தன்னகத்தே பலவற்றை கொண்டென்றும் இலங்குகின்ற அன்பான பண்பான தமிழே. இதை உணர்ந்தென்றும் உலகமும் தான் வணங்குவாம் சங்கத்தமிழே. நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. தமிழை வணங்குவோம், எங்கள் தாயை வணங்குவோம், தங்கள் தமிழை வணங்குவோம் என்று கவிதை வழங்கினார் தக்கோலம் என் ஜலநாதன் அவர்கள். சிறப்பையா, மிகவும் சிறப்பான ஒரு கவிதையை இடுப்பான முறையிலே கொடுத்து ஐயாவுக்கு நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்து மகிழ்ச்சி நன்றி ஐயா.
அடுத்து வருகிறார் கவியரசி ரா விஜயா அவர்கள் மயிலாடுதுறையில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியின் தொடக்கத்திலே ஒரு பாடலை பாடி இந்த நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த திருமதி இரா விஜயா அவர்களை மீண்டும் தனது கவிதையை வழங்க வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். வாருங்கள் திருமதி இரா விஜயா அவர்களே. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழே உயிரே நறுந்தேனே, செயலினை மூச்சினை உனக்களித்தேனே, நைந்தாயனில் நைந்து போகும் என் வாழ்வு, நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்ற பாவேந்தரின் வழி நின்று அன்னை தமிழை வணங்கி, தங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் ஐயன் திருவள்ளுவரை வணங்கி, செயலராம் பாவேந்தரை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவில் சாதனைகள் படைத்து வரும் சாதனை திலகம் தமிழ் மாமணி, இன்னும் பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர் எம் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் ஒருங்கிணைப்பாளர் ஐயா திரு நீலகண்ட தமிழன் அவர்களை வணங்கி, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அத்துணை நல்லுள்ளங்களையும் அன்புடன் வணங்கி, இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கும் அத்தனை கவிஞர் பெருமக்களையும் வணங்கி எனது கவிதைக்குள் செல்கிறேன். தமிழ்த்தாயை போற்றுமுகமாக தாய்மொழி நாளில் கவிதை படைக்க எனக்கு வாய்ப்பு அளித்தமைக்கு முதலில் நன்றி கூறிக்கொள்கிறேன். முத்தமிழே மூத்தவளே, முத்தமிழே மூத்தவளே, மூவேந்தர் மூழ்கி எடுத்த முத்தே, சங்கங்கள் பல கண்டவளே, பங்கமில்லா பைந்தமிழே, சங்கங்கள் பல கண்டவளே, பங்கமில்லா பைந்தமிழே, முக்கணியின் சாறு பிழிந்து, முக்கணியின் சாறு பிழிந்து, தேனும் பாலும் கற்கண்டும் கலந்து செடிகளில் கொடுக்கும் செந்தமிழே, கம்பன் கரங்களில் களிநடனம் புரிந்தவளே, கம்பனின் கரங்களில் களிநடனம் புரிந்தவளே, வள்ளுவன் வாக்கில் வழிகாட்டியாய் நின்றவளே, நிற்பவளே, வள்ளுவன் வாக்கில் வழிகாட்டியாய் நிற்பவளே, தலைக்கணமில்லா தமிழரின் மாண்பே, அகத்தியன் அகத்தில் இலக்கணமாகி, தொல்காப்பியரின் தொல்பொருளாகி, அகமாகி புறமாகி அனைத்துமாகி, ஐம்பெரும் காப்பியமாகி, அழகான வடிவெடுத்து 8 தொகை 10 பாட்டில் எழில்மேவி, புலவர்கள் நாவில் புகழ் மொழியாகி, பாரதியாரின் பாவிலே புதுமை கண்டு, பாரதிதாசனில் புரட்சி கண்டு வாழ்ந்த புலவர்கள் வாழ்வில் வீறு கொண்டு, வாழும் புலவரின் இதயத்தில் விற்றிருக்கும் இன்பமே, இனியவளே இனி அவளே என சரணடைந்தேன் உனையே, இனியவளே இனி அவளே என சரணடைந்தேன் உனையே, இலக்கணமாய் இலக்கியமாய் என்னுள்ளே இருப்பவளே, இலக்கணமாய் இலக்கியமாய் என்னுள்ளே இருப்பவளே, ஆதியே நீதியே ஆவியே தேவியே, ஆவியே என் ஆவியே தேவியே, தாயே தமிழே வணக்கம், தாயே தமிழே வணக்கம். நன்றி வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். தாயே தமிழே வணக்கம் என்று, தாயே தமிழே வணக்கம் என்று தமிழை வணங்கி கவி படைத்தார் சிறப்பம்மா. மயிலாடுதுறையில் இருந்து பல்வேறு சிறப்பான செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அம்மையார் அவர்கள். பல்வேறு பொறுப்புகளை ஏற்று சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிலே அரும்பணி ஆற்றிக் கொண்டிருக்கிற திருமதி இரா விஜயா அவர்களை நன்றியோடு வணங்குகிறோம். சிறப்பாக நன்றிங்க, மிக்க நன்றி, மகிழ்ச்சி. அடுத்து வருகிறார் கவிஞர் கலியுகன் கோபி. கவிஞர் கலியுகன் கோபி சென்னையில் இணைந்திருக்கிறார்கள். தொலைபேசி துறையிலே பணியாற்றி வருகிறார். பணியாற்றி ஓய்வு பெற்றார். இப்போது அலைபேசி வழியாக கவிதை பேச வருகிறார். பாருங்கள் கலியுகன் கோபி அவர்களே, சற்றேறக்குறைய 15 நூல்களுக்கு மேல் நூல் வெளியிட்டிருக்கிறார். பாருங்கள். ஐயன் வள்ளுவனுக்கும் பாவேந்தனுக்கும்
நீலகண்ட தமிழனாருக்கும் முதல் வணக்கம். தமிழருமை வானொலியின் இயக்குனர் அண்ணன் நைனை விஜயன் அவர்களுக்கும், சசிகலா அம்மையார் அவர்களுக்கும், சக கவிஞர்களுக்கும் என் அன்பான வணக்கம். நான் கலியுகன் கோபி. சங்கத்தமிழே வணக்கம் என்கின்ற தலைப்பிலே எனது கவிதை. கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே உதித்தவளே, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே உதித்தவளே, தொல்காப்பிய தமிழாய் இலக்கணம் பதித்தவளே, அமுதே ஆருயிரே மொழியெனும் முத்தே, ஆயுள் வளர்ப்பவளே உயிர் மூச்சே, மலர்களின் மென்மையே தேனூரும் மகரந்தமே, மங்கா புகழே முழுநிலவே மரகதமே, மலர்களின் மென்மையே தேனூரும் மகரந்தமே, மங்கா புகழே முழுநிலவே மரகதமே, பொங்கும் கங்கையென தங்க மகளானவளே, பொங்கும் கங்கையென தங்க மகளானவளே, சங்கத்தமிழே தாயே வணக்கம். எண்ணும் போதெல்லாம் எனக்குள் நிறைந்தவளே, எண்ணும் போதெல்லாம் எனக்குள் நிறைந்தவளே, எண்ணாத போதெல்லாம் என்னை ஆள்பவளே, எண்ணும் போதெல்லாம் எனக்குள் நிறைந்தவளே, எண்ணாத போதெல்லாம் என்னை ஆள்பவளே, அறிவெனும் விளக்கே சுடரே அருவியே, அறியாமை இருளை அறிந்து வந்து அழித்தவளே, அறியாமை இருளை அறிந்து வந்து அழித்தவளே, தன்னம்பிக்கையாம் அகிம்சை ஆயுதம் தந்தவளே, தன்னம்பிக்கையாம் அகிம்சை ஆயுதம் தந்தவளே, துவண்ட போதெல்லாம் அன்பாய் தட்டி கொடுப்பவளே, திசுக்களில் மேனிக்குள் கிருமிகள் அழித்தால், திசுக்களில் மேனிக்குள் கிருமிகள் அழித்தால், கொசுக்களாய் விரட்டி காப்பதும் நீயே. ஆய்வுகளில் சோதனை செய்தது விஞ்ஞானம், ஆய்வுகளில் சோதனை செய்தது விஞ்ஞானம், தடம் பதிக்க துணையான நீ மெய்ஞானம், தடம் பதிக்க துணையான நீயோ மெய்ஞானம். குரல் அமுதாய் செங்கோலாய் ஆனவளே, குரலமுதாய் செங்கோலாய் ஆள்பவளே, கவிஞர்தம் இதயத்துள், கவிஞர்தம் இதயத்துள் பளிங்காய் குடியிருப்பவளே, செங்கரும்பின் இனிப்பே, செங்கரும்பின் இனிப்பே, செந்தமிழே கற்கண்டே, தங்கத்தாயே எங்கள் செல்வமே, புத்தகத்தில் தேவாரமே திருவாசக திருமந்திரமே, புத்தகத்தில் தேவாரமே திருவாசக திருமந்திரமே, தத்துவ பொன்னே, தத்துவ பொன்னே, முக்காலமும் நீயே. வாய்ப்புக்கு நன்றி. நான் கலியுகன் கோபி. வணக்கம். நல்லதொரு கவிதை தந்தார், நயம்பட கவிதை தந்தார் கலியுகன் கோபி ஐயா. கவிதையில் 10 நூல்கள், கட்டுரை 5 நூல்கள் என்று 15 நூல்கள் தந்த கவிஞரே வாழ்க. அடுத்து வருகிறார் இலங்கையைச் சேர்ந்த திருமதி வாசுகி பி வாசு அவர்கள். பாருங்கள் அம்மா. சங்கத்தமிழுக்கு எனது முதல் வணக்கம். திருநீலகண்டன் ஐயா அவர்களுக்கு எனது சிரம் தாழ்த்திய வணக்கம். எனது தொப்புள் கொடி உறவுகளுக்கு தலை சாய்ந்த வணக்கம். சங்கத்தமிழே வணக்கம். சங்கத்தமிழே வணக்கம், எங்கும் எதிரொலிக்க வாழ்க. சங்கத்தமிழே வணக்கம், எங்கும் எதிரொலிக்க நீ வாழ்க. சிந்தையிலே கலந்த தமிழ், சிங்கார தேந்தமிழ், பைந்தமிழின் பாடலிலே பாவலர்கள் பற்றும் தமிழ். சிந்தையிலே கலந்த தமிழ், சிங்கார தேந்தமிழ், பைந்தமிழின் பாடலிலே பாவலர்கள் பற்றும் தமிழ். ஆதிகாலம் ஆண்டு வந்த அழகிய முத்தமிழில் வீட்டிருந்த வீரத்தமிழ் விடைபெற்று செல்லவில்லை. ஆதிகாலம் ஆண்டு வந்த அழகிய முத்தமிழில் வீட்டிருந்த வீரத்தமிழ் விடைபெற்று செல்லவில்லை. தத்துவத்தின் முத்தனவே தரணியில் விதைகளிட்டு சத்தியத்தின் அறுவடையில் சாதனையின் சங்கத்தமிழ். தத்துவத்தின் முத்தனவே தரணியில் விதைகளிட்டு சத்தியத்தின் அறுவடையில் சாதனையில் சங்கத்தமிழ். எத்திசைக்கும் எதிரொலிக்கும் எடுத்தியம்பும் இன்பத்தமிழ். எத்திசைக்கும் எதிரொலிக்கும் எடுத்தியம்பும் இன்பத்தமிழ். வற்றாத கடலாக வடிவமைத்த வண்ணத்தமிழ்.
எத்திசைக்கும் எதிரொலிக்கும் எடுத்து எம்பும் இன்பத்தமிழ் வற்றாத கடலாக வடிவமைத்த வண்ணத்தமிழ். நிகரற்ற செல்வத்தின் தாய்மையான தமிழ் மொழியை சுடர்விட்டு ஒளியான சுதந்திரத்தின் சூழலிலே நிகரற்ற செல்வத்தின் தாய்மையான தமிழ் மொழியை சுடர்விட்டு ஒளியான சுதந்திரத்தின் சூழலிலே சுந்தர தமிழ் முழங்க சந்தனம் மணங்கமல ஆந்தனர் புடைசூழ ஆரவார தமிழ் மொழிய இணையற்ற துணையாக இதயமே பலமாக தருவாக வளர்கின்ற தரணியே தமிழ் வாழ்க. காவியமே கற்றறிந்த கலங்கமற்ற கன்னியாக போர்முனையின் வீரனாக பொங்கி நின்ற பொங்கு மொழிக்கு காவியமே கற்றறிந்த களங்கமற்ற கன்னியாக போர்முனையின் வீரனாக பொங்கி நின்ற பெண்மொழிக்கு சங்க தமிழ் வணக்கம் சாட்ட வேண்டும் தமிழினமே. சங்க தமிழ் வணக்கம் சாட்ட வேண்டும் தமிழினமே. சந்ததிகள் சரித்திரமாய் சாதனையின் பேரொளியாய் சங்க தமிழ் முழங்க போற்ற வேண்டும் தமிழ் மொழியை. வீறு நடை போட்டு வெற்றி கொடி நாட்டி மாற்றமற்ற தமிழ் மானிடத்தில் வீறு நடை போட்டு வெற்றி கொடி நாட்டி மாற்றமற்ற தமிழ் மானிடத்தை மண்ணில் நிலை நாட்டிடுவோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். வாய்ப்புக்கு நன்றி நீலகண்டன் ஐயாவுக்கு. மிகவும் நன்றி அம்மா, மிகவும் நன்றி. வீறு கொண்டு எழுக என்று சங்கத்தமிழை வணங்க, சங்கத்தமிழை போற்ற வேண்டும், அதை பாதுகாக்க வேண்டும். அதற்காக வீறு கொண்டு எழுக என்று கவிதை வழங்கினார்கள் திருமதி வாசுகி வாசு அவர்கள். இலங்கையிலிருந்து இணைந்திருந்தார்கள். அவர்களுக்கு நம்முடைய நன்றிகளை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து நம்முடைய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வேண்டும் என்று உங்களை அன்போடு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம். சங்கத்தமிழ் இலக்கிய பூ சென்னை அடுத்த கோவூரை சேர்ந்தவர், கள்ளக்குறிச்சியில் பிறந்தவர், இப்போது சென்னையிலே வசித்து வருகிறார். நல்லதொரு கவிஞர், வல்லமை கவிஞர். காதலுக்காக இவர் எப்போதும் கவிதை எழுதிக் கொண்டே இருப்பார். தாடி கூட காதல் தாடியா என்று தெரியவில்லை. பாருங்கள். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் கவி தமிழ் ஆசான்களையும் தமிழ் கலை தாய்களையும் வணங்கி, சங்கத்தமிழே வணக்கம், சங்கத்தமிழே வணக்கம், உன் சந்ததி என்பதில் பெருமைதானே எனக்கும். சங்கத்தமிழே வணக்கம், தமிழ் உன் சந்ததி என்பதில் பெருமைதானே எனக்கும். செம்மொழி என உன்னை சொந்தம் கொள்ளவா, சங்கத்தமிழ் சாரலே உன் சந்தம் பாடவா. ஆதி மொழி அல்லவா நீ, உயிர் தமிழ் சாதிகளுக்கு விழி அல்லவா. உன் குரல் ஒலிக்கத்தானே வந்தது இரண்டடி குரலும், உன் குரல் ஒலிக்கத்தானே வந்தது இரண்டடி குரலும். தாயே தமிழே நாலடியும் பேசும் நான்மணி கடிகையாய். நெடுநல் வாடையே இவர்களை எப்படி புரிய வைப்பது, உன் அகத்தையும் புகத்தையும் புரிந்து கொள்ள கீழடி மட்டும் போதாதென. ஏட்டுக்கெல்லாம் தொகை நீ 8 தொகையில் கண்டோம், பாட்டுக்கெல்லாம் பாதை நீ 10 பாட்டில் பார்த்தோம். இருக்கின்ற அந்தாதிகள் போதும் வரும் சந்ததிகள் உன் சந்தம் பாட. உன்னில் உருகத்தான் ஒரு திருவாசகம், உன்னை பாடத்தான் ஒரு திருப்பாவையும். மறையும் மொழியல்ல தமிழே, மறையும் மொழியல்ல தமிழே, நீ மறைமொழி, மொழிகளுக்கெல்லாம் இறைமொழி. மறையும் மொழியல்ல தமிழே, நீ மறைமொழி, மொழிகளுக்கெல்லாம் இறைமொழி. தாயே தமிழே வணக்கம், சங்கத்தமிழே வணக்கம், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா உறவுகளுக்கும் வணக்கம். நன்றி, வணக்கம்.
மிக சிறப்பானது ஒரு கவிதை எழுதினார் கவிஞர் ப தட்சிணாமூர்த்தி அவர்கள். தமிழிலே முதுகலை முடித்து ஒரு தொழிற்சாலை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நல்லதொரு கவிஞர், மிகச்சிறப்பான கவிதை என்பது கைவரப்பட்ட ஒரு கவிஞர். கவிதை என்பது கைவரப்பட்ட ஒரு கவிஞர். இவருடைய கவிதை நூலை பார்த்த பொழுது அற்புதமான கவிதைகள் எல்லாம் எழுதி வைத்திருந்தார். மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்ததற்காக அவருக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி நிறைவடையும் தருணத்திலே இந்த கவியரங்கத்திலே ஒரு நிறைவு கவிதையாக என்னுடைய கவிதை ஒன்றை வழங்குகிறேன். இது இந்த எழுந்து தொங்கும் வானம் என்கிற நூலிலிருந்து எடுக்கப்பட்ட கவிதை. தமிழ் ஒரு இனிய மொழி, அதை போற்ற வேண்டும். உலகமே இதை போற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தமிழுக்கு சொந்தக்கான தமிழன் போற்றுகிறானா என்று சொன்னால் கேள்விக்குறியாகத்தான். முன்பெல்லாம் வீடுகளிலே யாராவது வந்தால் குழந்தை அழைத்து பேச சொல்வார்கள். குழந்தை கூப்பிடுவார்கள். உடனே குழந்தைக்கு ஆங்கிலம் தெரியும், அது முக்கியம். நான் ஆங்கிலம் தான் அறிவு இல்லையா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆங்கிலத்தை பேச என்ன பேச வைப்பாங்க? அதிகபட்சம் ஒரு கேள்விக்கு வாட் இஸ் யுவர் நேம்னு கேட்பாங்க. உடனே அது அந்த குழந்தை மை நேம் இஸ் கமலா விமலா ஏதோ ஒன்று சொல்லும். இல்லை பையன் தான் மை நேம் இஸ் கோபால் ஏதோ ஒன்று. அது அப்போ ரொம்பவும் பிள்ளைக்கு ஆங்கிலம் தெரியுது அப்படின்னு அதை வச்சுவாங்க. இன்னொரு 10-20 ஆண்டுகள் கழிந்து போனாக்கா இப்ப நம்ம மொழியில ஏற்பட்டிருக்கிற கலப்பு இப்படியே தொடரும் என்று சொன்னால் என்ன ஆகணும்? ஒரு கற்பனை காட்சி. போட்ட வீட்டுக்கு வர குழந்தை இருக்குது. எனக்கு ஆங்கிலம் சரியா வராது, இல்லை அந்த ஆங்கிலத்தை சொல்லுவேன், தமிழ்ல சொல்லுவேன். குழந்தை வருது. அந்த குழந்தைய கூப்பிட்டு அவங்ககிட்ட அங்கிள் வந்திருக்காரு பாரு அப்படின்னு. அங்கிள் தான் சொல்லுவாங்க. ஆமா, சித்தப்பாவுக்கு அங்கிள் தான் சொல்லுவாங்க. அவர் உடனே குழந்தைக்கு தமிழ் தெரியுமா அப்படி கேட்ட ஒரு தமிழ் ஒரு கேள்வி, உன் பேர் என்ன அப்படின்னு கேட்பார். உடனே அந்த குழந்தை நான் சொல்லுவோம், கஷ்டப்பட்டு திக்கி திணறி என்னோட பேரு கமலா விமலா அப்படின்னு, என் பேரு தமிழா அப்படி விமலா, என்னுடைய பொண்ணு தமிழை பேச்சு அப்படின்னு மதிக்க. அந்த ஒரு சூழ்நிலைமைக்கு நாம் சென்று விடக்கூடாது. நம்முடைய மொழியிலே பிற மொழிகளை கலக்க 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 இன்னும் தமிழர்கள் ஆங்கிலத்தின் மீது கொண்டிருக்கிற மோகத்தின் காரணமாக இவர் ஒரு பைத்தியக்காரமா ஒரு கருத்து வர வந்தாரை வாழ. இது யார் சொன்னதுன்னு தெரியல. நிச்சயமா தமிழன் சொல்லியிருக்க மாட்டான். எவனாவது வந்தவன் சொல்லி கொடுத்துருப்பான், வந்தாரை வாழ வைத்து தமிழர். இதை கேட்டு நம்பிட்டு இருப்பான். ஏனடா தமிழா இன்னும் இருக்கிறாய், ஏனடா தமிழா இன்னும் இருக்கிறாய், எதற்கு நீயும் இழிவாய் கிடக்கிறாய், வீணடா உன் செயல் விளங்கிட மறுக்கிறாய், வீணடா உன் செயல் விளங்கிட மறுக்கிறாய், வீணுக்கும் புகழுக்கும் வீங்கி இழிக்கிறாய், வீணுக்கும் புகழுக்கும் வீங்கி இழிக்கிறாய், மானத்தை காத்திடும் மரத்தமிழ் மறக்கிறாய், மானத்தை காத்திடும் மரத்தமிழ் மறக்கிறாய், வள்ளுவம் சொல் வழி வாழ்ந்திட மறுக்கிறாய், வள்ளுவம் சொல் வழி வாழ்ந்திட மறுக்கிறாய், ஞானத்தை கொடுத்திடும் நன்னெறி இழக்கிறாய், ஞானத்தை கொடுத்திடும் நன்னெறி இழக்கிறாய், நாயினும் கீழன நச்சி பிழைக்கிறாய், ஏனடா தமிழா இன்னும் இருக்கிறாய், எதற்கு நீயும் இழிவாய் கிடக்கிறாய், வீணடா உன் செயல் விளங்கிட மறுக்கிறாய், வீணுக்கும் புகழுக்கும் வீங்கி இழிக்கிறாய்.
அருள்மொழித்தேவன் கட்டிய கோயிலில் அழகழகாக புகைப்படம் எடுக்கிறாய். தேவன் கட்டிய கோயிலில் அழகழகாக புகைப்படம் எடுக்கிறாய். கரிகாலன் கட்டிய கல்லணை மீது கால் மீது கால் போட்டு கணக்காக சிரிக்கிறாய். தமிழா, சாமி எடுக்கிறாய். நீ கல்லணை மீதும் அருள்மொழித்தேவன் கட்டிய கோயில் அருகிலும் நின்று சாமி எடுக்கிறாய். காலங்கள் போயினும் கல்லண நின்றனர். அவர்கள் கல்லண நின்றார். கரிகாலனும் ராஜராஜ சோழனும் கல்லண நின்றார். காட்சியில் வந்த நீ என்னவாய் நின்றாய். ஞாலத்தில் வள்ளுவன் சொல்லன நின்றார். ராஜராஜனும் கரிகாலனும் கல்லண நின்றனர். இவன் சொல்லன நின்றார். நான் என சொல்லிடும், மார்தட்டி கொள்ளும் நான் என சொல்லிடும், நீ எங்கு நின்றாய் என்று சிந்தித்து பார்த்து தமிழை வணங்கு, தமிழை போற்று, தாயாய் தமிழை நீ நேசி. இதுதான் உனக்கு இருக்கக்கூடிய கடைசி கட்டத்திலே சென்று கொண்டிருக்கிறாய். இன்னமும் இதுபோல் நீ இருப்பாய் என்று சொன்னால் நீயும் ஏதிலியாய், உன் மொழியை இழப்பாய், இனத்தை மறப்பாய், நிலத்தை துறப்பாய். இந்த நிலை வர வேண்டாம் சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு கவிதை வழங்கிய அத்துணை கவிஞர் பெருமக்களும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்ந்த வணக்கங்கள் தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியை நேரலையாக ஒளிபரப்ப இருக்கின்றார் தமிழருவி வானொலிக்கும் ஒளிபரப்ப இருக்கின்ற சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் நம்முடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நேரத்திலே நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய நல்லாசிரியர் முத்தமிழ் சுடரொலி திருமதி கற்பகம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். சமீபத்திலே அவர்களுக்கு நல்வெள்ளியார், தங்கப்புலவர் நல்வெள்ளியார் விருது கொடுத்து சிறப்பித்தார். அம்மையார் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேசி இந்த கவியரங்கத்தை நிறைவு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். வாருங்கள் அம்மா, வாருங்கள் திருமதி கே கற்பகம் அவர்களே, வாருங்கள். நன்றி அப்பா. சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் வள்ளுவரை தொழுது பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி உலக தாய்மொழி நாளை மிகச் சீரோடும் சிறப்போடும் கொண்டாடி கொண்டிருக்கின்ற சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் அன்பு ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி ஐயா நீலகண்ட தமிழ் உள்ளிட்ட அத்தனை நல்ல இதயங்களுக்கும் மாலை வணக்கம். தமிழை உலகெங்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். குழந்தைகள் முதல் யார் யாரெல்லாம் தமிழின் பால் பற்றுடையவர்களோ அத்தனை பேருக்கும் இந்த மொழிக்கு வந்துள்ள ஆபத்து, இந்த இனத்திற்கு வந்துள்ள ஆபத்து பற்றி புரிய வைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கிலே இம்மொழியிலே உள்ள மேன்மைகளை எல்லாம் குழந்தைகள் அறிய வேண்டும் என்ற எண்ணத்திலே இளைஞர்களும் வீட்டில் இருக்கும் இல்லத்தரசிகளும் பணிக்கு செல்வோராயினும் ஓய்வு பெற்றோராயினும் அவர்களிடம் இருக்கின்ற தமிழ் ஆர்வத்தை ஊக்கப்படுத்துகின்ற விதத்திலே மிகச் சிறப்பாக இந்த நாளை ஒரு சாதனை நிகழ்வாக கொண்டாட திட்டமிட்டு செயலாற்றி கொண்டு அருமையான ஒரு பணியை செய்து கொண்டிருக்கிறது சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. அந்த சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவிற்கு வேறாக விழியாக விழுதாக பலர் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த தாய்மொழியை கொண்டாடும் முகமாய் கவியரங்கமாய், கற்கண்டாய், கருத்தரங்கமாய், கனிச்சாராய், இசையரங்கமாய், இனிக்கும் தேனாய், நல்லோர் நாவில் நடனமிட்ட நற்றமிழே, நறுந்தேனே, நயமான கருப்பொருளே, தாயே தமிழே, உன்னை வணங்குவதில் பெருமை. இத்தனை நிகழ்ச்சிகளையும் மிகச் செம்மையாக திட்டமிட்டு நாள் ஒன்றுக்கு குறைந்தபட்சம் 2 நிகழ்ச்சிகளை நடத்தி உலகெங்கும் இதனை கொண்டு போய் சேர்க்கும் விதமாக சங்கத்தமிழ் வலைக்காட்சி, தொலைக்காட்சி இதனுடைய மேலாண் இயக்குனராக செயல்பட்டு கொண்டிருக்கின்ற திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி சண்முகசுந்தரம் அவர்களுக்கும் இந்த நிகழ்வை ஜெர்மன் தமிழருவி வானொலியில் ஒலிபரப்ப காத்திருக்கின்ற
அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தமிழ்வேல் ஐயா நைனை விஜயன் அவர்களுக்கும், தமிழ்ச்சுடர் திருமதி நைனை விஜயன் அவர்களுக்கும், கவி பாடிய அத்தனை பெருமக்களுக்கும் எங்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பில் வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, தொடர்ந்து உங்களது ஆதரவையும் பங்களிப்பையும் தாருங்கள். இந்த இனம் தாழ்ந்து விடாமல், நம் மொழி அழிந்து விடாமல் காக்கின்ற பொறுப்பு நம்மிடம் இருக்கிறது என்பதை உணர்ந்து, உங்களது பணிகளை, உங்களது எண்ணங்களை தமிழின் பால் திருப்புங்கள். அதுவே நாம் நமக்கு செய்து கொள்ளும் பேருதவி என்பதை இதன் மூலமாக அத்தனை பேருக்கும் தெரியப்படுத்தி, வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி இடம் சார்கிறேன். நன்றி, வணக்கம். கற்பகம், பொழிச்சலூர், சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. சிறப்பம்மா, மிகவும் மகிழ்ச்சி. மிக சிறப்பான ஒரு நிறைவுரை அளித்தீர்கள். நன்றி அப்பா. நான் கேட்கிறேன், தமிழ் எதுக்கு போற்றணும்? அது ஒரு மொழி, அவ்வளவுதானே. நிறைய மொழிகள் இருக்குது, எதுக்கு போற்றணும்? இந்த தமிழ் மொழி நம்முடைய தாய்மொழி. இதை நாம் போற்றவில்லை, பிற மொழிகளை கற்றுக்கொள்கிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அந்த பிற மொழியை யார் வேண்டுமானாலும் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் உன் தாய்மொழியை நீ மட்டும்தான் மிகச் சிறப்பாக அறிய முடியும். நீ உன் தாய்மொழியை மெல்ல மெல்ல அதை விட்டு விலகி விட்டால், பிற மொழியை நோக்கி நகர்ந்தால், அந்த மொழிக்காரர்கள், அந்த மொழியில் ஆளுமை உள்ளவர்கள் வந்து உன் தலை மீது ஏறி உட்கார்ந்து கொள்வார்கள். உனக்கு மட்டுமல்ல, எல்லோருக்கும் அவரவர்களுடைய தாய்மொழி தான் களம், கணை. அது அவர்கள் கைகளிலே இருக்கும் வரைதான் அவர்கள் தங்களை நிலைநிறுத்திக் கொள்ள முடியும். அந்த மொழியை நாம் தொலைத்து விடுவோம் என்று சொன்னால், வேறொரு மொழியில் பேசுவதை சிறப்பு, கௌரவம், மரியாதை, இன்னொன்னுமாலாம் சொல்றாங்க. என்று சொன்னால் நீ உன்னை நீயே தொலைத்துக் கொள்ளுகிறாய், உன்னை நீயே அடிமையாக்கி கொள்ளுகிறாய் என்று பொருள். அதை நாம் உணர வேண்டும். நம்முடைய வளரும் தலைமுறைக்கு இதையெல்லாம் எடுத்து சொல்ல வேண்டும். வீடு வாங்கி வைப்பது பெரிதல்ல, நீங்கள் ஒரு வீட்டை வாங்கி வைப்பது பெரிதல்ல, 2-3 வீடுகள் வாங்கி வைப்பது பெரிதல்ல, வங்கியிலே பணம் போட்டு வைப்பது பெரிதல்ல. இந்த நிலம் நம்மிடம் இருக்க வேண்டும். இந்த நிலம் நம்மிடம் இல்லாமல் எத்தனை வீடுகளை வைத்திருந்தாலும் அது உனக்கு சொந்தமானதாக இருக்காது. அவன் ஆக்கிரமித்து விடுவான். நான் எதுக்கு என் பையனுக்கு நான் தமிழ் சொல்லி தரணும்? அதுக்கு பதிலாக ஒரு 5 வீடு வாங்கி வைக்கிறேன், வங்கியில ஒரு 2 கோடி ரூபாய் பணம் போட்டு வைக்கிறேன், போட்டு வை. ஆனா நிலம் பறிபோனால் என்ன செய்வாய்? இது எதுவுமே உன்னிடம் இருக்காது. அதெல்லாம் அவன் கையில போயிடும். அதிகாரம் அவனிடம் போன பிற்பாடு உன்னிடம் எதுவும் இருக்காது. எனவே தமிழிலே தயவு செய்து வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் தமிழிலே பேசுங்கள். உங்களுக்கு அருகிலே தானியங்கி பணம் எடுக்கும் எந்திரம் இருக்கும். அதிலே தமிழ், இந்தி, ஆங்கிலம் என்று இருக்கும். நீங்கள் தமிழிலே போடாமல் ஆங்கிலத்திலே போடுவீர்கள். இன்னும் சில கிறுக்கு பையன் ஹிந்திலையும் போடுறான். அதுவே அந்த கிறுக்கு பையனை விட்டுடுங்க, அந்த கிறுக்கு பையனை விட்டுடுங்க. ஆனா தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய வட மாநிலத்தவர்கள் எல்லாம் அந்த ஏடிஎம் எந்திரத்திலே இந்தியைத்தான் பயன்படுத்துவார் என்றால் அவர்களுக்கு ஆங்கிலம் தெரியாது. உனக்கு ஆங்கிலம் நன்றாக தெரியும். எனவே நீ ஆங்கிலத்தை பயன்படுத்துவாய், அவன் இந்தியை பயன்படுத்துவான். அப்புறம் தமிழை யார் பயன்படுத்துவாங்க? அப்ப அந்த தமிழ் அகற்றிட மாட்டானா? அப்புறம் வங்கி சீட்டுல இந்தியா ஆங்கிலம் தான் இருக்குது, அதுதான் இருக்கும். நீ தான் வேண்டான்னு புறக்கணிச்சிருய. நீ இப்போது என்ன சொல்கிறேன் என்று சொன்னால், நிறைய வங்கிகளிலே வட மாநிலத்தில் வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நீங்க போங்க, அந்த சீட்டு இருக்கு, சீட்டு எடுங்க, அந்த எழுதுற சீட்டு எடுங்க, பணம் கட்டுற சீட்டு, ஏதோ ஒரு சீட்டு எடுங்க, தமிழ் எழுதி கொடுங்க. அவன் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அவன் கடமை. தெரியலன்னா அவன் வேலையை விட்டுட்டு போகட்டும். நாம எதுக்கு அதை ஹிந்தியிலையோ ஆங்கிலத்திலயோ எழுதணும்? பாருங்க, நம்ம அம்மாவை நாம அம்மான்னு தான் கூட முடியும். எதிர் வீட்டுக்காரன் ஆன்டின்னு கூப்பிடுறான்றக்காக நாம போய் நம்ம அம்மாவை ஆன்டின்னு கூட முடியுமா? முடியாத. எனவே இதை பயன்படுத்துங்கள். தமிழை எப்போதெல்லாம் வாய்ப்பு அப்போதெல்லாம் தமிழை பயன்படுத்துங்கள். தமிழுக்கு முதலிடம் கொடுங்கள். அப்போதுதான் உங்கள் சந்ததி நிம்மதியாக இந்த நிலத்தில் வாழ முடியும்.
இதை மனதில் எடுத்துக் கொண்டு செயல்படுங்கள் என்று கூறி இந்த கவியரங்க நிகழ்வை இந்த அளவிலே நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம். இதில் கலந்து கொண்டு சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி. இதை ஒளிபரப்ப இருக்கின்ற தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தொலைக்காட்சிக்கும் நமது நன்றிகளை தெரிவித்து அனைவரிடமிருந்து விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.